بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக மஷ்ரூஇயத்து துஆ லிமன் அஹ்ரஜ ஸகாத மாலிஹி யானி இஸ்திஹ்பாபு துஆ லில் முஸக்கி, ஜகாத்தை கொடுப்பவருக்கு பிரார்த்திப்பது நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கின்றது. யார் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்கின்றார்களோ அந்த முஸக்கி கொடுப்போருக்காக பிரார்த்திப்பது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியைத்தான் நாம் இங்கே சொல்ல போகிறோம். அப்துல்லா பின் அபி அவுஃபா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அதாஹு கௌமுன் பிஸதகத்திஹிம், ஒரு சமூகம் அவர்களுடைய ஜகாத்தை கொண்டு வந்தார்களேயானால் அவர்களுக்காக வேண்டி நபிகளார் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹிம், யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக, அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே புகழ்ந்துரைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி அவர்கள் கிதாபு ஸக்கா அஸ்ஸகாத் என்ற அத்தியாயத்திலே ஸலாத்துல் இமாமி வ துஆஇஹி லிஸாஹிபி ஸதகா, இமாம் பிரார்த்திப்பது, சதகா ஜகாத் கொடுப்போருக்காக பிரார்த்திப்பது என்ற பாடத்தின் கீழே இந்த ஹதீஸ் கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜகாத் பொருட்கள் வருகின்ற பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீது பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய முக்கியமான செய்தி, மஷ்ரூஇயத்து துஆ லிமன் அஹ்ரஜ ஸகாத மாலிஹி பிஸலாத்தில்லாஹி தஆலா, ஜகாத்தை வெளிப்படுத்துபவருக்காக பிரார்த்தனை செய்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி ஃபுலான் என்று நாம் கேட்பதைப் போல, அல்லாஹும் பாரிக் லஹும், யா அல்லாஹ் அவர்கள் கொடுத்ததிலே அவர்களுக்கு அருள் செய்வாயாக, அவர்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்கள் உன்னை வழிபடுவதன் மீது அவர்களுக்கு நீ உதவியாக இருப்பாயாக என்று போன்ற பிரார்த்தனைகளை செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த துஆவின் பிரயோசனம் என்னன்னு சொன்னால், தஸ்கீனு நஃப்ஸிஹி லியஹூன அலைஹி பஸுல் மால் மஹ்பூப் இலைஹா, உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் பிரார்த்திப்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹ்ஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நபியே, அவருடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை வசூலிப்பீராக, அது அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்கும், இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 103வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் உள்ளும் புறமும் தூய்மையாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்து உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியது, செல்வத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியது, அது மேலும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய, உள்ளத்திலே அமைதியை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்ற வகையிலே நீங்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வீர்களாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வன். ஆகவே ஜவாசு ஸலால அலா கைரில் அன்பியா வ ஜுமுல் ذلك مكروه لأن الصلاة شعار للأنبياء إذا ذكروا فلا يلحق بهم غيرهم وحملوا ما ورد في ذلك من كتاب قول أولئك عليهم صلوات ربهم என்றெல்லாம் வந்திருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.